தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, பேசாம கட்சியில சேர்ந்துடவா? அது ஒரு சாக்கடை, நாரிடுவேன். சினிமா ட்ரை பண்ணவா? நான் தான் நல்லா நடிப்பனே. அது ஒரு கைவிடப்பட்ட காடு, காணாம போயிடுவேன். கரெக்ட். சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவா? அது ஒரு புதக்குழி, புதஞ்சிடுவேன். டேய், நான் நல்லா பேசுவோம்ல, பேசாம கான்டென்ட் கிரியேட்டர் ஆகிடுறேன். இப்ப எல்லாரும் அதான பண்றாங்க. அது ஒரு கடல், மூழ்கிடுவேன். சரிடா, சிம்பிளா ஒரு டீ கடை, அதை போட்டுட்டு உட்காந்துட வேண்டியதான். ஓடவே ஓடாது, இழுத்து மூடிடுவேன். அட போடா, வேற என்ன இருக்கு? பேசாம ஒரு ஜாப், மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துட வேண்டியதான். சி, நீ எல்லாம் என் நண்பனா? வெளியே போய் சொல்லாத. நீயும் ஏன் இப்படி இருக்க? அப்ப மத்தவங்களுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? எல்லாரும் பண்றதா நீயும் பண்ற. அந்த செம்பரி ஆடு கூட்டத்துக்கு நீயும் ஏன் போற? நல்லா கேட்டுக்கோ, உனக்குன்னு ஒரு பாதையை போடு. லைஃப்ல ரிஸ்க் எடுடா. இருக்கிறது ஒரு லைஃப் தான். உன்ன மாதிரி ஆட்களை பார்த்தா எரிச்சலா இருக்கு. ஒரு ஆசை, ஒரு கனவு, ஒரு லட்சியம், ஒரு பேஷன், ஒரு கோல் எதுவுமே இல்ல. நீ ஏன் இருக்கிற வாழ்ற? ஒரு அடி விட்டன் வையன், ஒரு பக்கம் வீங்கிடுவ. எதை சொன்னாலும் மூழ்கிடுவ, நாரிடுவ, ஓடிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமுத்திர கண்ணி வசனம் வேற. வெளுத்துருவேன். இங்க பாருங்க, லைஃப்ல நீங்க ஏதாச்சும் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு நீங்களா முடிவெடுங்க, ரிசர்ச் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்ட கண்ட நாய்கிட்ட எல்லாம் போய் கேட்டுட்டு இருக்காதீங்க. அவனுங்களும் பண்ண மாட்டானுங்க, நம்மளையும் பண்ண விட மாட்டானுங்க. என் பேச்ச கேட்கல, நீ அழிஞ்சிடுவ. உன்னை அழிச்சாதான்டா நான் உருப்பிடுவேன். உன்னை